இன்றைக்கு சில வகையான தொகையீட்டு பிரதியீடுகளை பற்றி பார்க்கப்போம். தொகையீட்டு பிரதியீடுகள் எக்ஸாம்பிள் சில கேள்விகள், சில தொகையீட்டு கேள்விகளில் பிரதியீடு தரப்பட்டிருக்கு. இந்த பிரதியீடை பயன்படுத்தி கணக்கு செய்யுங்கன்னு தரப்பட்டிருக்கு. ஆனால் சில கணக்குகள் எப்படி வரும் என்றால் எக்ஸாம் ஹாலில் வச்சு தான் நாங்கள் யோசிக்கணும், இந்த பிரதியீடு இந்த கணக்குக்கு சரியாக இருக்கும், சரியாக வரலாம், அந்த மாதிரி ரைட். அது வந்து ப்ராக்டிஸில் வரக்கூடியது. உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் சொல்லணும்னால் cos inverse 1 சக x வர்க்கத்தின் கீழ் 1 சக x வர்க்கம் dx. இதை தொகையிட சொல்லியிருக்கிறதா வச்சு இதை தொகையிட சொன்னால் நேரடியாக தொகையிடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இல்லாட்டி ஒரு பிரதியீடு பாவிக்கலாம். ஒரு பிரதியீடு என்ன பிரதியீடு பாவிக்கலாம்னால் எக்ஸ் சமன் உதாரணம் சொல்ல ஒரு tan தீட்டான்னு பாவிக்கும். ரைட், எக்ஸ் சமன் tan தீட்டான்னு போட்டால் எனக்கு தெரியும் dxக்கு பதிலாக எனக்கு பிரதியிடக்கூடியது ரெண்டு பக்கமும் வகையிடணும். செக் வர்க்கம் தீட்டா டி தீட்டா, இதுதான் dxக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது. ரைட், இப்போ இந்த cos inverse 1 - x வர்க்கத்தின் கீழ் 1 + x வர்க்கத்துக்கு பதிலாக xக்கு பதிலாக நான் tan தீட்டா போட்டால் வரப்போற கோவையை பார்த்தீங்கன்னா 1 சக tan வர்க்கம் தீட்டா கீழே 1 சக tan வர்க்கம் தீட்டா. ரைட், dxக்கு பதிலாக sec வர்க்கம் தீட்டா d தீட்டா. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா 1 சக tan வர்க்கம் தீட்டா கீழ் 1 சக tan வர்க்கம் தீட்டான்றது எங்களுக்கு தெரியும் cos 2 தீட்டா. cos 2 தீட்டா இங்கே ஒரு sec வர்க்கம் தீட்டா d தீட்டா. இப்போ cos inverse cos 2 தீட்டான்றது 2 தீட்டா. ரைட், 2 தீட்டா sec வர்க்கம் தீட்டா d தீட்டா. இப்போ இதுக்கு பிறகு இதை பகுதிகளாக தொகையிட பயன்படுத்தி எங்களுக்கு தொகையிட்டு முடிக்கலாம். நான் உதாரணத்துக்கு எடுத்த இந்த கணக்கில் பிரதியீடு அவங்க தந்திருக்க மாட்டாங்க. ரைட், இதுக்கான ஒரு நியம பிரதியீடு இதை சொல்லவும் மேலாம். ரைட், இது வந்து ப்ராக்டிஸில் வர்றது. கணக்கை பார்த்தோன்னா இப்படித்தான், இதுக்கு இந்த பிரதியீடு வச்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் செஞ்சுட்டு போகிறோம். ரைட், அது ப்ராக்டிஸில் வரும். இப்போ இதுக்கு பிறகு இந்த கணக்கை முடிக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு செய்யலாம். இதை dv/dx ஆக இருக்கலாம், இதை உங்களோட யூவாக இருக்கலாம். அடுத்து யூவி ஃபார்மில் போட்டு கணக்கை செய்து முடிக்கலாம். ரைட், இது வந்து ஒரு வகையான பிரதியீடு. அடுத்து சில நியம பிரதியீடுகள் இருக்கு. இந்த மாதிரி வடிவங்கள் வந்தால் நீங்க இந்த பிரதியீடுகள் தான் பாவிக்கணும்னு சில நியம வடிவங்கள் இருக்கு. ரைட், இந்த மாதிரி வடிவங்கள் வந்தால் இந்த பிரதியீடு தான் உங்களுக்கு சரியா வரும், கணக்கு லேசா முடியும். அந்த மாதிரி சில வடிவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு முதலாவது சொல்ல போறது ax + b என்ற வர்க்கமூலம், அதாவது வர்க்கமூலத்துள்ளுக்கு ஒரு ஏக பரிமாண காரணி. இந்த மாதிரி வந்தால் எனக்கு வைக்கக்கூடிய லேசான பிரதியீடு என்னென்றால் ax சக bன்றது t வர்க்கம் ஒரு பிரதியீடு வைக்கலாம். ரைட், ax சக bன்றது t வர்க்கம் ஒரு பிரதியீடு வைக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் வகையிட்டால் a dx சமன் 2t dt வரும். இது சில நேரம் இப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கு. ரைட், ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். எடுக்க போற உதாரணம் என்னென்றால் தொகையீடு x இன் கீழ் 1 சக x வர்க்கமூலம் dx. இதுக்கு நான் வைக்க போற பிரதியீடு என்னென்றால் இந்த வடிவம் ஒன்று காணப்படுது இங்கே. ரைட், ax சக 1 சக x, அதாவது x இலான ஒரு ஏக பரிமாண காரணி வர்க்கமூலத்து உள்ளுக்கு காணப்படுது. அப்ப நான் வைக்க போற பிரதியீடு 1 சக x சமன் t வர்க்கம் வைக்க போறேன். இப்ப ரெண்டு பக்கம் வகையிட்டால் dx சமன் 2t dt ஆக இருக்கு. அதாவது dxக்கு பதிலாக t சார்புலையும் dt சார்புலையும் எனக்கு பிரதியிடலாம். ரைட், அடுத்து x ஒன்றும் இருக்குது இங்கே. இந்த 1 சக xக்கு பதிலாக எனக்கு நேரடியாக t பிரதியிடலாம். இந்த xக்கு பதிலாக என்ன செய்யலாம், x-ஐயும் நான் t சார்புல மாற்றணும். ஒரு தொகையீட்டு உள்ளுக்கு எல்லாம் ஒரே மாறிகளாக இருக்கணும். எக்ஸும் வந்து டீயும் வந்து எக்ஸும் வந்து வையும் வந்து அப்படி வச்சு கணக்கு செய்யலாம். எக்ஸ்ல இருந்தால் dx இருந்தால் சார்பு முழுக்கவும் எக்ஸ்ல இருக்கணும். dt நான் பிரதியிட போறனாக இருந்தால் என்ற சார்பு முழுக்கவும் t இருக்கணும். அப்ப இதுல இருந்து tக்கு ஒரு தொடர்பு எடுத்தால், முதல்ல நான் வச்ச பிரதியீட்டுல இருந்து tக்கு ஒரு தொடர்பு எடுத்தால் x சமன் t வர்க்கம் சாய 1. இப்ப என் பிரதியீடு இட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக எனக்கு போடலாம்
டி வர்க்கம் சாய 1 dxக்கு பதிலாக t சார்புல பிரதியிட்டால் 2t dt அதன் கீழ் 1 சக x இன் வர்க்கமூலம்ன்றது t. இப்ப பாத்தீங்கன்னா இந்த tயும் tயும் கேன்சல் ஆயிரும். தொகையீடு 2t வர்க்கம் சாய 1 dt. இது நேரடியா தொகையிடலாம், மாறிலி வெளியெடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், தனித்தனி தொகையீடாக எழுதலாம். t வர்க்கம் dt சாய dt 2 t கணத்தின் கீழ் 3 சாய t. இவரை தொகையிட்டால் t கணத்தின் கீழ் 3, இவரை தொகையிட்டால் t. வரையறா தொகையில மாறிலி மிக முக்கியம். ரைட், மாறிலியை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட், இது முதலாவது வகையான பிரதியீடு. அடுத்த வகையான பிரதியீடு என்றால் இரண்டாவது வகையான பிரதியீடு. தொகையிடனும் ஒரு x வர்க்கத்திலான ஒரு சார்பு இருக்கு. ரைட், x வர்க்கத்தில் எழுதக்கூடிய ஒரு சார்பு, அதோட ஒரு தனி x பெருக்கப்பட்டு இருக்கு. ரைட், x வர்க்கத்திலான ஒரு சார்பு காணப்படுது, அது ஒரு x ஆல பெருக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி பிரதியீடு வைக்கலாம் என்றால் x வர்க்கம் சமன் t என்று வைக்கணும். x வர்க்கம் சமன் t என்று ஒரு பிரதியீடு வைக்கலாம். ரைட், இத ரெண்டு பக்கம் வகையிட்டால் 2x dxன்றது dt ஆக வரும். ரைட், இது இப்படியே இருக்கட்டும். உதாரணம் சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குது. எடுக்க போற உதாரணம் எது என்றால் சொல்லுவோம், 4x இன் கீழ், ரைட், 4x இன் கீழ் x இன் 4ஆம் அடுக்கு சக 2x வர்க்கம் சக 3 dx. ரைட், இப்படி ஒரு சார்பு காணப்படும். இதை நான் இப்படித்தான் செய்யணும், அதாவது இந்த பிரதியீடு பாவிச்சு தான் செய்யணும்னு நான் சொல்லலை. இதை செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ரைட், பின்ன படிக்க போற சில வேற வேற முறைகள் இருக்கு, தொகையீட்டு முறைகள் நிறைய இருக்கு. ஆனால் பிரதியீட்டை பயன்படுத்தி செய்யணுமாக இருந்தால் நான் வைக்க போற பிரதியீடு யார் என்றால் x வர்க்கம் சமன் t. இப்ப பாத்தீங்கன்னா 2x dxன்றது dt ஆக இருக்கும். ரைட், 2x dxக்கு பதிலாக எனக்கு dt ன்னு பிரதியிடலாம். இங்க ஒரு x இருக்குது, ஒரு dx இருக்குது. அப்ப இந்த x dxக்கு பதிலாக dt சார்புல எனக்கு பிரதியிடலாம். ஆகவே பிரதியிட்ட பிறகு எனக்கு எப்படி வரப்போகுது என்றால் 4 அப்படியே வச்சுட்டு x dxக்கு பதிலாக dt by 2 போட்டு, அதாவது 1 இன் கீழ் 2 dt போட்டு, கீழே எக்ஸ்ட்ரா 4ஆம் அடுக்கு இருக்குது, அதை நான் t சார்பில் எழுதினா t வர்க்கம் சக 2t சக 3. இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் சுருக்கினால் 2 எனக்கு மாறிலி வெளியெடுத்துடலாம். dt இன் கீழ் t வர்க்கம் சக 2t சக 3. ரைட், கீழுள்ளவர் எனக்கு காரணிப்படுத்தலாம். dt இன் கீழ் t சக 1, சாரி, காரணிப்படுத்த இயலாதானே, கீழுள்ளவரை காரணிப்படுத்த இயலாம். அப்ப வேறொரு முறைக்கு போகும். கீழுள்ளவரை காரணிப்படுத்த இயலாம். 2 dt நிறைவர்க்கமாக்கல் முறைக்கு போகும். நிறைவர்க்கமாக்கினால் t சக 1 முழுவதின் வர்க்கம், t சக 1 முழுவதின் வர்க்கம், மேலதிகமான ஒரு 1 சேர்த்திருக்கிறேன், அப்போ ஒரு 1 கழிச்சு விட்டு. ரைட், இப்போ இவர் உங்களுக்கு தெரியும் 2 tan இன்வர்ஸ் ஃபார்ம்ல இருக்குது. 1 இன் கீழ் a tan இன்வர்ஸ் t சக 1 இன் கீழ் வர்க்கமூலம் 2 சக c. அதோட இதுக்கு முன்ன செஞ்ச கணக்குல நான் விட்ட ஒரு பிள்ளை இந்த கணக்குல திருத்திக்கிறேன். என்னென்றால் tன்றது நான் போட்ட கணி ஞாபகம் இருக்குது, நான் இட்ட பிரதியீடு. tன்றது நான் இட்ட பிரதியீடு. அப்ப எனக்கு இறுதி விடையை t சார்புல கொடுக்கலாம். ரைட், அப்ப நான் இங்க அழிச்சிட்டு இந்த இறுதி விடை எப்படி வரும்னு சொல்லி காட்டுறேன். 2 இந்த வர்க்கமூலம் 2 சுருக்கலாம். வர்க்கமூலம் 2 tan இன்வர்ஸ் tக்கு பதிலாக நான் என்ன பிரதியீடு வச்சனோ அது சார்பு தான் கொடுக்கணும். அதாவது x வர்க்கம் சக 1 இன் கீழ் வர்க்கமூலம் 2, xன்றது தான் அவங்க தந்த சார்பு. ஆக வேண்டிய இறுதி விடை கட்டாயம் x சார்புல இருக்கணும், t சார்புல விடக்கூடாது. ரைட், ஏன்னா tன்றது நான் போட்ட கணி. ஒருத்தர் t வச்சிருக்கலாம், இன்னொருத்தர் u வச்சிருக்கலாம், ஆளுக்கால் மாறுபடும்.
ஆகவே நான் போட்ட கணியங்களை என்ற இறுதி விட இருக்கக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது. அடுத்து மூன்றாவது, வர்க்கமூலத்துக்கு உள்ளுக்கு எக்ஸ் வர்க்கம் சக அல்லது சய ஏ வர்க்கம் இந்த மாதிரி வரும். ரைட், எக்ஸ் வர்க்கம் சக அல்லது சய ஏ வர்க்கம் இதோட எக்ஸின் எண்ணாம் அடுக்கொண்டு பெருக்கப்பட்டிருக்கு. ரைட், எக்ஸ் வர்க்கம் சக அல்லது சய ஏ வர்க்கத்தின் வர்க்க மூலம் இதோட ஒரு எக்ஸின் எண்ணாம் அடுக்கு பெருக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எண் ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கு. ரைட், எண் ஒரு ஒற்றை எண். இப்படி இருந்தால் நான் என்ன பிரதியிடு வைப்பேன்றால், எனக்கு தரப்பட்ட வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்குள்ள சார்பு அப்படியே ஒரு டி என்று பிரதியிடுவேன், அல்லது இவரை நான் ஒரு டி வர்க்கம் பிரதியிடுவேன். ரெண்டு மூன்று தான். ரைட், இவருக்கு வர்க்க மூலம் எடுத்து நான் டி என்று பிரதியிட்டாலும் உண்டு தான், வர்க்க மூலம் எடுக்காம டி வர்க்கம் பிரதியிட்டாலும் உண்டு தான். ரைட், இதுல கணக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு உதாரண கணக்கு தரப்பட்டிருக்கிறது. எக்ஸ் கணத்தின் கீழ் 2x வர்க்கம் சக ஒன்றோட வர்க்கம் dx. எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் வடிவத்தில் இருக்குது. ரைட், தேவைப்பட்ட எங்களுக்கு வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கு ரெண்டு பொது எடுத்துடலாம். ரைட், எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் வடிவம் கிடைக்கும். அதே நேரம் அந்த சார்பு எக்ஸின் மூணாம் அடுக்கு எண்ணானது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்க எக்ஸின் எண்ணாம் அடுக்கால பெருக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்ப எனக்கு வைக்கலாம் என்ன பிரதியீடு என்றால், 2x வர்க்கம் சக ஒன்றுன்றது டி வர்க்கம் ஒரு பிரதியீடு வைக்கலாம். இப்ப ரெண்டு பக்கம் வகையிட்டால் 4x dxன்றது 2t dt ஆக இருக்கு. ஆகவே x dxக்கு பதிலாக x dxக்கு பதிலாக அல்லது 2x dxக்கு பதிலாக t dt என்று பிரதியிடலாம். t dt என்று பிரதியிடலாம். இப்ப இங்க உள்ளவருக்கும் இந்த x கணத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? ரைட், இந்த x கணத்தை எப்படி நான் முழுசாக t ல மாத்த போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கணக்கு எனக்கு எப்படி எழுதலாம் என்றால், உங்களுக்கு பாருங்க, இதை நான் எழுதுறேன் எப்படி என்றால், x வர்க்கம் தர x dx இன் கீழ் 2x வர்க்கம் சக ஒன்றோட வர்க்கம் மூலம் எழுது இல்லையே, பெருக்கினா x கணம் வரும். இப்ப இந்த x dxக்கு பதிலாக எனக்கு 1 கீழ் 2 t dt பிரதியிடலாம். ரைட், அப்ப இந்த x வர்க்கத்தை என்ன செய்யலாம்? இந்த x வர்க்கத்தை என்ன செய்யலாம் என்றால், இங்க எனக்கு x வர்க்கத்துக்கான தொடர்பு தெரியும், x வர்க்கத்துக்கும் t வர்க்கத்துக்குமான தொடர்பு தெரியும். அப்ப x வர்க்கத்தை எழுவாய் மாற்றினால் இங்க பிரதியீடு செஞ்சால் t வர்க்கம் 1 கீழ் 2 தர x dxக்கு பதிலாக 1 கீழ் 2 t dt தொகையீடு கீழே 2x வர்க்கம் சக 1 வர்க்க மூலம்ன்றது t. இப்ப இந்த tயும் tயும் வெட்டுப்படும். எனக்கு 1 கீழ் 4 பொது எடுக்கலாம். தொகையீடு t வர்க்கம் சய 1 dt. ரைட், சாதாரண தொகையீடா மாறிடுச்சு. இப்ப இது இன்னும் கொஞ்சம் சுருக்கினால், சமன் 1 கீழ் 4 t கணத்தின் கீழ் 3 சய t. மாறிலிய மறந்துடக்கூடாது. ரைட், tன்றது நாம் போட்ட கணியம். அப்ப எழுவாய் மாற்றும் 1 கீழ் 4 t கணத்துக்கு பதிலாக என்ன போடலாம்? இங்க tன்றது வர்க்கம் மூலம் 2x வர்க்கம் சக 1. ரைட், அப்ப இப்படியே போடும். 2x வர்க்கம் சக 1 அரையாம் அடுக்கு அவரோட மூன்றாம் அடுக்கு, அதாவது 3 கீழ் 2 அடுக்கு கீழ் 3 சய 2x வர்க்கம் சக 1 வர்க்க மூலம் சக c. c என்று கொடுத்தால் c என்றதும் யார் என்று சொல்லிடணும், எதேச்சை மாறிலி. ரைட், இது மூன்றாவது வகையான பிரதியீடு. அடுத்து நாலாவது a வர்க்கம் சய x வர்க்கத்தின் வர்க்க மூலம் வரும். இந்த மாதிரி வடிவத்தில் வார ஒரு பிரதியீடு. இதுக்கு ரெண்டு வகையான பிரதியீடு சாத்தியம். என்னென்ன பிரதியீடு வைக்கலாம் என்றால்,
பாருங்க x சமன் a sin தீட்டான்னு வைக்கலாம். அல்லது அல்லது ரைட் ரெண்டும் இல்ல அல்லது x சமன் a cos தீட்டான்னு வைக்கலாம். ரெண்டுமே பொருந்தும். எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே விடை கிடைக்கும். ரைட் எந்த பிரதியும் எடுக்கலாம். a வர்க்கம் sin x வர்க்கத்தின் வர்க்கமூலம் இருக்கிற நேரம் உங்களுக்கு x சமன் a sin தீட்டான ஒரு பிரதியீடு பாவிக்கலாம் அல்லது x சமன் a cos தீட்டான ஒரு பிரதியீடு பாவிக்கலாம். ரைட் பாவிச்சால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உதாரணம் கணக்கு செய்யுங்க. இப்போ x சமன் a cos தீட்டாவாக இருந்தால் dx எல்லாம் மறந்துடுவோம். முதல்ல இந்த பிரதியீடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். a வர்க்கம் மாறிலி sin a க்கு பதிலாக நான் a sin தீட்டா பிரதியிட்டால் a sin தீட்டா முழுவதின் வர்க்கம் இவரோட வர்க்கம். ரைட் இப்போ a வர்க்கம் sin a வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா இவரோட வர்க்கம். எனக்கு a வர்க்கத்தை பொது எடுத்துடலாம். வர்க்கமூலத்துக்கு வெளியே வந்தா a ஆகும். உள்ளுக்கு யார் இருக்கிறாண்டா 1 sin வர்க்கம் தீட்டாட வர்க்கமூலம். இந்த 1 sin வர்க்கம் தீட்டான்றதுதான் cos வர்க்கம் தீட்டா. cos வர்க்கம் தீட்டா வர்க்கமூலத்துக்கு வெளியே வந்தால் a cos தீட்டா. அப்ப இந்த சார்பு முழுக்கவும் வர்க்கமூலம் இல்லாத எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாத ஒரு சாதாரண சார்பாக வரும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தொகையிடணும் 9 sin x வர்க்கத்தின் வர்க்கமூலம் dx. இவர் தான் நான் தொகையிட போற சார்பு. ரைட் a வர்க்கம் sin x வர்க்கம்ன்ற வடிவம். அப்ப நான் வைக்க போற பிரதியீடு x சமன் 3 sin தீட்டா. ரைட் கவனிச்சுக்கணும். இந்த x வர்க்கம் போடுற நேரம் x நான் வர்க்கிக்கிற நேரம் இந்த மாறிலி பெருமானம் வர்ற மாதிரி இருக்கும். அப்பதான் எனக்கு பொது எடுத்து வர்க்கமூலம் இல்லாம ஆக்கலாம். ரைட் அப்ப xக்கு நான் 3 sin தீட்டா போட்டால் 3 வர்க்கிக்கிற நேரம் 9 வரும். எனக்கு மாறிலியை வெளியெடுத்துடலாம். ரைட் இப்ப dx பத்தி கவனிக்கும். ரெண்டு பக்கம் வகையிட்டால் 3 sin தீட்டா வகையிட்டால் cos தீட்டா தர d தீட்டா. ரைட் அப்ப dxக்கு பதிலாக எனக்கு இதை பிரதியிடலாம். ரைட் ஆகவே 9 sin x வர்க்கத்துக்கு பதிலாக 9 sin வர்க்கம் தீட்டான்னு போடுறேன். இவரோட வர்க்கமூலம் தர dxக்கு பதிலாக 3 cos தீட்டா d தீட்டா. ரைட் 3 cos தீட்டா d தீட்டா. இப்போ இதுல இருந்து ஒரு 3 வெளியே வரும். இங்க ஒரு 3 இருக்குது. ஆகவே நான் 9 வெளியே எடுக்கிறேன். இங்க ஒரு cos தீட்டா வரும். செஞ்சு காட்டணும் எப்படி வரும்னு. இங்க ஒரு cos தீட்டா வரும். இங்க ஒரு cos தீட்டா இருக்குது. ஆகவே அது cos வர்க்கம் தீட்டா d தீட்டா. இப்போ cos வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட நேரம் ரைட் cos வர்க்கம் sin வர்க்கம் எதுவாகவும் இருக்கலாம். சம்பந்தப்பட்ட நேரம் எனக்கு லேசான வழி என்னென்றால் மடங்கு கோணங்கள் எழுதுறது. cosன் மடங்கு கோணங்களை கணக்கு செய்யறது. எனக்கு cos வர்க்கம் தீட்டாண்டால் cos 2 தீட்டாக்கு எனக்கு 3 வகையான விரிவுகள் தெரியும். cos 2 தீட்டான்றது cos வர்க்கம் தீட்டா sin வர்க்கம் தீட்டா. 2 cos வர்க்கம் தீட்டா sin 1 2 sin வர்க்கம் தீட்டா. இது மூன்றுல எனக்கு தேவையான மாதிரி பயன்படுத்தி தேவையான சமன்பாட்டை பயன்படுத்தி கணக்கை செஞ்சு முடிக்கலாம். ரைட் cos வர்க்கம் தீட்டா இருக்குது. அப்போ cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக நான் இந்த சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டை பயன்படுத்தினால் எனக்கு வர்க்கங்கள் இல்லாமகி ஒரு முழு மடங்கு கோணம் மட்டும் கிடைக்கும். cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக எனக்கு 1 cos 2 தீட்டாவின் கீழ் 2ன்னு போடலாம். ரைட் 1 cos 2 தீட்டாவின் கீழ் 2ன்னு போடலாம். இப்போ ரெண்டு மாறிலி அதே வெளியே எடுத்தால் 1 cos 2 தீட்டா d தீட்டா. ரைட் 1 cos 2 தீட்டா d தீட்டா. இப்போ இது சாதாரண தொகையீடு. 9 கீழ் 2 இங்கே ஒரு தீட்டா வரும். ரைட் தனித்தனி தொகையீடாக எழுதலாம். அப்போ இவர் தீட்டா cos 2 தீட்டான்றது sin 2 தீட்டாவின் கீழ் 2 என்ற வகையீடு. ரைட் sin 2 தீட்டாவின் கீழ் 2 வகையீடு. கவனம் தீட்டான்றது நாம் போட்டு கணியும். ரைட் தீட்டான்றது நாம் போட்டு கணியும். அப்ப அந்த கணியத்தை இல்லாமக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்டால் ரைட் என்ன செய்யறேன்டால் இங்க இருந்து தீட்டாவை எழுவாய் மாற்றுறேன். இங்க தீட்டாவை நான் எழுவாய் மாற்றினால் எனக்கு வரப்போகுது தீட்டா சமன் sin இன்வர்ஸ் x இன் கீழ் 3. ரைட் தீட்டா சமன் sin இன்வர்ஸ் x இன் கீழ் 3. அப்போ நான் இதை இறுதி சமன்பாட்டில் இறுதியாக எனக்கு கிடைச்ச விடையில நான் பிரதியிட்டால் 9 கீழ் 2 ரைட் தீட்டான்றது sin இன்வர்ஸ் x இன் கீழ் 3
சக sin 2 sin inverse x இன் கீழ் 3 கீழ் 2 சக c. ரைட், கொஞ்சம் தெளிவாக எழுதுவாங்க. ரைட், தெளிவாக எழுதும். I சமன் 9 இன் கீழ் 2 தீட்டாக்கு பதிலாக sin inverse x இன் கீழ் 3 சக sin 2 sin inverse x இன் கீழ் 3 கீழ் 2 சக c. ரைட், sin 2 sin inverse x இன் கீழ் 3 அது x இன் கீழ் 3 அல்ல. கவனம், sin நேரடியாக sin inverse இருக்கு. அப்படி இருந்தால் தான் அது x இன் கீழ் 3 எழுதலாம். நடுவில் ஒரு உறுப்பு காணப்பட்டால் அப்படி எனக்கு எழுதலாம். ரைட், இது அடுத்த வகையான பிரதியீடு. அடுத்து அடுத்த வகையான பிரதியீடு a வர்க்கம் சக x வர்க்கத்தின் வர்க்கமூலம் வரும். ரைட், a வர்க்கம் சக x வர்க்கத்தின் வர்க்கமூலம் வரும். இதுக்கு எனக்கு பிரதியிடலாம் x சமன் a tan theta. ரைட், திரும்பவும் அதே மாதிரி dx எல்லாம் மறந்துடும். பிரதியீடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட், x க்கு பதிலாக a tan theta போட போறேன். அப்ப a வர்க்கம் tan வர்க்கம் theta இவரோட வர்க்கமூலம். ரைட், a ஒரு மாறிலி வெளியே எடுத்துடலாம். 1 சக tan வர்க்கம் தீட்டாவின் வர்க்கமூலம். இந்த 1 சக tan வர்க்கம் தீட்டான்றது sec வர்க்கம் தீட்டான்னு படிச்ச மாதிரி ஞாபகம். ஆகவே எனக்கு இறுதியாக வரப்போகுது a sec theta. வர்க்கமூலங்கள் இல்லாமகி நேரடியாக ஒரு சாதாரண தொகையீடு கிடைக்க போகுது. ரைட், ஒரு உதாரணம், கொஞ்சம் பெரிய கணக்கு தான், பரவாயில்ல, ஒரு உதாரணமாக செஞ்சு பார்ப்போம். 1 இன் கீழ் 2 சய x 2 சய x சய x வர்க்கமூலம் dx. ரைட், இங்க நேரடியாக வர்க்கமூலத்துக்கு பிரதியிடலாம் போனால் கொஞ்சம் பிரச்சனையாகும். ஆகவே என்ன செய்யறால் முதல்ல இவரை நிறை வர்க்கமாக்கும். வர்க்கமூலத்துக்கு உள்ளுக்குள்ள வர நிறை வர்க்கமாக்கும். ரைட், நிறை வர்க்கமாக்கமாக இருந்தால் 2 சய x வர்க்கம் சக 1 போடலாம். இவரோட வர்க்கமூலம் x வர்க்கம் சக x, x வர்க்கம் சக x வர்க்கமூலம். ரைட், அடுத்து dx. இப்ப கீழுள்ளவரை நிறை வர்க்கமாக்கினால் எப்படி ஆக்கலாம் என்றால் சய x சக 1 இன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். நான் மேலதிகமாக ஒரு 1 இன் கீழ் 4 சேர்த்திருக்கிறேன். அப்போ அவரை கழிக்கணும். பிரகட் பண்ணிக்கிறேன், கழிக்கணும் 1 இன் கீழ் 4 இவர் முழுவதின் வர்க்கமூலம். ரைட், மேல ஒரு dx காணப்படுது. இப்ப பிரகட் நீக்கினால் dx இன் கீழ் இது சகவாகும். ஆகவே 8 3 9 இன் கீழ் 4. ரைட், 9 இன் கீழ் 4 சய x சக 1 இன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் இவரோட வர்க்கம். சரியோ, சக 1 இன் கீழ் 4 ஆகும். அந்த சக 1 இன் கீழ் 4 இந்த 2ஓட கூட்டினால் 9 இன் கீழ் 4 சய x சக 1 இன் கீழ் 2 வரும். இப்ப இது என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா a வர்க்கம் சய x வர்க்கம் வடிவம் வந்துச்சுன்னா a வர்க்கம் சய x வர்க்கம் வடிவம் திரும்பவும் வந்துக்குது. இப்படி செய்யும். இது சக x வர்க்கமாக மாற்றும். ரைட், அந்த வடிவம் வரணுன்றதுக்காக அது சக x வர்க்கமாக மாற்றணும். அப்போ இங்கே சய ஹாஃப், இங்கே சய ஹாஃப், மற்றது இங்கே சக. அப்போ இது சயவாகும் 8 7 வரும். 7 இன் கீழ் 4 சகண்டு வரும். ரைட், அந்த வடிவம் எடுக்கணுன்றதுக்காக கணக்கில் சின்ன ஒரு மாற்றம் செஞ்சோம். ரைட், அந்த வடிவம் வரல, அதனால சின்ன ஒரு மாற்றம் செஞ்சோம். சரி, பிரகட் நீக்கினால் 8 சய 1 7. ரைட், இப்போ நான் என்ன பிரதியில் வைக்க போறேன்னால் x சக 1 இன் கீழ் 2ன்றது, ரைட், 1 இன் கீழ் 2ன்றது வர்க்கமூலம்
ஏழின் கீழ் 2 tan தீட்டா இப்படி வைக்க போறோம். இப்படி வைக்க போறோம். இப்படி வச்சால் இப்ப வர்க்கப்படுத்துற நேரம் இந்த 7 கீழ் 4 எனக்கு கிடைக்கும். tan வர்க்கம் தீட்டான்னு கிடைக்கும். எனக்கு ஆரம்பத்தில் நான் சொன்ன வடிவம் வந்திருக்கு. a வர்க்கம் சக x வர்க்கத்தின் வர்க்கமூலம். ரைட். இப்ப dx சமன் ரெண்டு பக்கம் வகையிட்டால் 7 கீழ் வர்க்கமூலம் 7 கீழ் 2ன்றது மாறிலி sec வர்க்கம் தீட்டா d தீட்டா. ரைட். எல்லாமே தீட்டால மாறிடுச்சு. அப்ப அப்படியே வெச்சுக்கும். ரைட். இப்ப நான் இந்த கணக்கை எப்படி எழுதலாம்னால் dx க்கு பதிலாக வர்க்கமூலம் 7 கீழ் 2 sec வர்க்கம் தீட்டா d தீட்டா அதன் கீழ் 7 கீழ் 4 சக x சக 1 க்கு பதிலாக வர்க்கமூலம் 7 கீழ் 2 போட்டால் 7 கீழ் 4 tan வர்க்கம் தீட்டா வரும். ரைட். tan வர்க்கம் தீட்டா இவரோட வர்க்கமூலம். ரைட். இப்போ எனக்கு 7 கீழ் 4 வர்க்கமூலத்திலிருந்து வெளியெடுத்தால் மேலே கீழே வெட்டுப்படும். ரைட். மேலொரு வர்க்கமூலம் 7 கீழ் 2 இருக்குது, கீழே ஒரு வர்க்கமூலம் 7 கீழ் 2 நான் பொது எடுத்தால் ரெண்டும் வெட்டுப்படும். ஆகவே sec வர்க்கம் தீட்டா d தீட்டாவின் கீழ் ரைட் மிஞ்ச போறது யார் என்றால் 1 சக tan வர்க்கம் தீட்டா, அதாவது sec வர்க்கம் தீட்டாவின் வர்க்கமூலம், அது sec தீட்டா. 7 கீழ் 4 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 1 சக tan வர்க்கம் தீட்டான்னு இருக்கும். 1 சக tan வர்க்கம் தீட்டான்றது sec வர்க்கம் தீட்டா. sec வர்க்கம் தீட்டாவோட வர்க்கமூலம் sec தீட்டா. ரைட். இப்போ ஒரு sec தீட்டாக்கு ஒரு sec தீட்டா வெட்டுப்படும். நான் தொகையிட போறது யார் என்றால் sec தீட்டா d தீட்டா. இவரோட தொகையீடு எனக்கு தெரியும், அல்லது ஸ்டெப்ல செஞ்சு காட்டுறேன். எப்படி வரும்னால் மேலையும் கீழையும் ஒரு sec தீட்டா பிளஸ் tan தீட்டாவை பெருக்கிறேன். ரைட். மேலையும் கீழையும் ஒரு sec தீட்டா பிளஸ் tan தீட்டாவை பெருக்கிறேன். இப்போ இவரை பிராக்கெட் நீக்கினால் எனக்கு வரப்போறது யாருன்னா sec வர்க்கம் தீட்டா சக sec தீட்டா tan தீட்டான்னு வரும். ரைட். இவரை பிராக்கெட் நீக்கிற மேலுள்ள ஒரு பிராக்கெட் நீக்கிற நேரம் sec வர்க்கம் தீட்டா சக sec தீட்டா tan தீட்டான்னு வரும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ளவரோட வகையீடு. இந்த sec தீட்டா வகையிட்டீங்கன்னா sec தீட்டா tan தீட்டா வரும். இந்த tan தீட்டா வகையிட்டீங்கன்னா sec வர்க்கம் தீட்டான்னு வரும். ஆகவே இது எனக்கு போடலாம் எப்படின்றால் ரைட். இவர் எனக்கு போடலாம் எப்படின்றால் கீழுள்ளவரோட வகையீடு மேல இருக்குது. ஆகவே ln sec தீட்டா சக tan தீட்டா சக c. கீழுள்ளவரோட வகையீடு மேல இருக்குது. அப்ப எனக்கு ln க்கு போடலாம் நேரடியாக. ரைட். தீட்டான்றது நாம் போட்ட கணியம். அப்ப தீட்டாவை எழுவாய் மாற்றுவோம். எழுவாய் மாற்றினால் தீட்டான்றது எப்படி வரும்? தீட்டா சமன் 2ஆல பெருக்குவோம் 2x சக 1 கீழ் வர்க்கமூலமே tan தீட்டா சமன் ரைட். tan தீட்டா சமன் 2x சக 1 கீழ் வர்க்கமூலமே. ஆகவே ln sec தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் 2x சக 1 கீழ் வர்க்கமூலம் 7 tan தீட்டாக்கு பதிலாக 2x சக 1 கீழ் வர்க்கமூலம் 7 சக c. ரைட். பிரதியீடு தான் முக்கியம். தொகையீடு எல்லாருக்கும் செய்யலாம். ரைட். என்ன பிரதியீடு சூஸ் பண்றது மிக முக்கியம். ரைட். அடுத்து இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை. ரைட். இதே மாதிரி இன்னொரு கணக்கு, இன்னொரு பிரதியீடு சொல். அடுத்த பிரதியீடு என்னென்றால் வர்க்கமூலம் x வர்க்கம் சய a வர்க்கத்துல வர்க்கமூலம் x வர்க்கம் சய a வர்க்கம். இங்க x க்கு பதிலாக தான் நான் பிரதியிட போறேன். ரைட். வர்க்கமூலத்தை இல்லாமக்கிறத நோக்கமா வச்சுட்டு தான் நான் பெரும்பாலான கணக்கு பிரதியீடுகள் செய்ய போறேன். அப்ப இந்த வர்க்கமூலத்தை இல்லாமக்கணும் என்றால் நான் ஒரு பிரதியீடு வைக்கிறேன். எப்படின்னா x சமன் a sec தீட்டான ஒரு பிரதியீடு வைக்கிறேன். இப்போ வளமையான மாதிரி இந்த பிரதியீடு வச்ச உடனே இந்த சார்பு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட். எக்ஸுக்கு நான் a sec தீட்டான்னு போட்டால் a வர்க்கம் sec வர்க்கம் தீட்டா சய a வர்க்கத்துல வர்க்கமூலம். எனக்கு a வர்க்கத்தை வெளியெடுத்துடலாம், a ஆகிரும். வர்க்கமூலத்துள்ளுக்கு sec வர்க்கம் தீட்டா சய உண்டு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா tan வர்க்கம் தீட்டா. அப்ப இந்த சார்பு a tan தீட்டாவாக மாறும். வர்க்கமூலங்கள் எதுவும் இல்லாம ஒரு சாதாரண கணக்காக மாறும். ரைட்.
இதில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒன்றின் கீழ் x வர்க்கம் சய 4 வர்க்கமூலம் dx. ரைட், இவரோட தொகையீடு காணணும். x வர்க்கம் சய a வர்க்கம்ன்ற வடிவம். ஆகவே நான் வைக்க போற பிரதியீடு எனக்கு தெரியும். x சமன் a sec theta. ரைட், x சமன் a sec theta வகையிட்டால் dx சமன் a sec theta tan theta d theta. ரைட், dxன்றது தீட்டா வடிவில் மாத்தியாச்சு முழுசா. இப்போ நான் பிரதியிட்டால் ரைட், dxக்கு பதிலாக a sec theta tan theta தர d theta, அதன் கீழ் x வர்க்கத்துக்கு பதிலாக a sec வர்க்கம் theta தர இவருக்கு பதிலாக a வர்க்கம் sec வர்க்கம் theta, இங்கே வர்க்கம் வரும், சாரி வர்க்கம் theta சய a அல்ல 2 ரைட், இங்க 2, இங்க 4, இங்கேயும் 4 sec வர்க்கம் தீட்டா சய 4 வர்க்கமூலம். ரைட், ஒரு sec தீட்டாக்கு ஒரு sec தீட்டா வெட்டி விட்டுரும். அப்ப tan தீட்டாவின் கீழ் ரைட், tan தீட்டாவின் கீழ் 2க்கு 2 வெட்டுப்படும். இங்கிருந்து ஒரு 4 வெளியே எடுத்தால் அதுவும் 2. ஆகவே 8 ரைட், 8 sec தீட்டா. இவர் யார் என்றால் tan தீட்டா d தீட்டா. சரியோ, இப்போ இந்த tan தீட்டா வெட்டுப்பட்டு ரைட், tan தீட்டா வெட்டுப்பட்டு சமன் 1 கீழ் 8, 1 கீழ் sec தீட்டான்னு வரும், அது cos தீட்டா d தீட்டா. இவர் யார் என்றால் 1 கீழ் 8 sin தீட்டா சகசி. தீட்டான்றது நான் போட்ட கணியம். அப்போ மாத்துவோம். 1 கீழ் 8 தீட்டாக்கு பதிலாக x கீழ் sin இன்வர்ஸ் sin sec இன்வர்ஸ் x கீழ் 2 போடலாம். சகசி. ரைட், இது அடுத்த வகையான பிரதியீடு. அடுத்து இன்னொன்று. அடுத்த என்னடா, திரிகோண கணிதங்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு பிரதியீடு சொல்லுவோம். dx இன் கீழ் a cos x சக b sin x சக c இருக்குதா. ரைட், மேல ஒரு மாறிலி பெருமானம் அல்லது 1, ரைட், கீழே ஒரு திரிகோண கணித சமன்பாடு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன பிரதியீடு வைக்கலாம்? பொதுவான ஒரு பிரதியீடு தான் t சமன் tan x by 2. ரைட், t சமன் tan x by 2. அப்ப dt 1 கீழ் 2 sec வர்க்கம் x by 2 dt நோர் சாரி dx நோர். சரியோ, இப்ப மேலொரு sec வர்க்கம் x by 2 இல்ல. அப்ப எனக்கு sec வர்க்கம் x by 2 தர dx இருந்திருந்தால் நேரடியாக dt ன்னு போட்டுருப்பேன் ஆரம்பத்தில் செஞ்ச கணக்குகளை மாதிரி. ஆனா இங்க ஒரு sec வர்க்கம் இருக்கிற மாதிரி எனக்கு விளங்கல. அப்ப என்ன செய்யறேன்டா, இந்த sec வர்க்கம் x by 2 t சார்புல மாத்துறேன். t சார்புல மாத்தணும். அப்ப t சார்புல மாத்தினால் 1 கீழ் 2 sec வர்க்கம் x by 2ன்றது 1 சக tan வர்க்கம் x by 2. அப்ப இவர் 1 சக t வர்க்கமாக இருப்பார் dx. இப்ப நான் dx யாருன்னு பார்த்தால் 2 கீழ் 1 சக t வர்க்கம் dt ஆக இருக்கு. அப்ப dx க்கு பதிலாக முழுவதுமாக t லான ஒரு சார்பு எனக்கு பிரதியிடலாம். ரைட், இதான் வளமையான பிரதியீடு. ஒரு கணக்கு உதாரணம் எப்படி வரும். ஒரு உதாரணம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி ஒன்று. dx இன் கீழ் 5 சக 4 sin x. ரைட், கீழே cos x உம் sin x உம் சேர்ந்து தான் வரணும் இல்ல. கீழே ஒரு திரிகோண கணித சமன்பாடு இருந்தாலே தாராளம் எனக்கு அந்த பிரதியீடு வைக்கலாம். முக்கியமான கண்டிஷன், மேல ஒரு மாறிலி பெருமானம் இருக்கு. சரியோ, ஒரு மாறிலி பெருமானம் இருக்கு. ரைட், இவரை பார்ப்போம். இவருக்கு சொல்றேன் t சமன் tan x by 2. ரைட், அப்ப நான் நேரடியா எழுதுறேன். dx சமன் 2 கீழ் 1 சக t வர்க்கம் dt ஆக இருக்கு. அதே நேரம்
எனக்கு sin x-ஐயும் tan x/2 சொல்ல தெரியும். ரைட், sin x-ஐயும் நான் tan x/2 எப்படி மாத்துறேன்றதை திரிகோண கணிதத்தில் படிச்சிருக்கேன். ரைட், அது 2 tan x/2 இன் கீழ் 1 சக tan வர்க்கம் x/2. சரியோ, 1 சக tan வர்க்கம் x/2. இப்போ tan x/2ன்றது tன்றனால இது எனக்கு போடலாம் 1 சக t வர்க்கம்னு போடலாம். இதே மாதிரி எனக்கு cos x-ஐயும் எழுதலாம். ரைட், கணக்கு செய்யணும் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ரைட், அப்போ இவருக்கு பதிலாக எனக்கு போடலாம், dx-க்கு பதிலாக நான் போடுறேன் 2 இன் கீழ் 1 சக t வர்க்கம் dt, அதன் கீழ் 5 சக 4 sin x-க்கு பதிலாக 2t இன் கீழ் 1 சக t வர்க்கம்னு போடலாம். இப்போ நான் மேலே கீழே 1 சக t வர்க்கத்தால் பெருக்கினால் 2 dt இன் கீழ் 5 சக 5 t வர்க்கம் சக 8t. 5 சக 5 t வர்க்கம் சக 8t ஆக இருக்கு. 2 வெளியெடுத்துரும், 2 இன் கீழ் 5 வெளியெடுத்து 2 இன் கீழ் 5 வெளியெடுத்தால் 5 சக 5 t வர்க்கம் 8t. ரைட், 2 இன் கீழ் 5 வெளியெடுத்தால் dt இன் கீழ் t வர்க்கம் சக 8 இன் கீழ் 5t சக உண்டு. ரைட், 8 இன் கீழ் 5t சக உண்டு. காரணிப்படுத்தும், நிறைவர்க்கமாக்கும், காரணிப்படுத்துறது சாத்தியமே இல்லை. நிறைவர்க்கமாக்கினால் 2 இன் கீழ் 5 dt இன் கீழ் t சக 4 இன் கீழ் 5 முழுவதின் வர்க்கம் சக 1 சய 16 இன் கீழ் 25. ரைட், 2 இன் கீழ் 5 dt இன் கீழ் t சக 4 இன் கீழ் 5 முழுவதின் வர்க்கம். இவரை பார்த்தீங்கன்னா சக 9 இன் கீழ் 25. இப்போ இவர் என்ன வடிவம் என்றால் 1 இன் கீழ் x வர்க்கம் சக a வர்க்கம் என்ற வடிவம். இவருக்கு பிரதியீடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நேரடியாக எங்களுக்கு பிரதியிடக்கூடிய, அதாவது நேரடியாக விடையெழுதக்கூடிய சார்புகள். இதெல்லாம் நேரடியாக விடையெழுதக்கூடிய சார்புகள். 2 இன் கீழ் 5 இவர் எனக்கு எழுதலாம் 1 இன் கீழ் a, இங்கே a-ன்றது 3 இன் கீழ் 5 வர்க்கம், இது எனக்கு இப்படி போடலாம் 3 இன் கீழ் 5 முழுவதின் வர்க்கம்னு போட்டிருக்கலாம். ரைட், அப்போ என்ற a-ன்றது 3 இன் கீழ் 5, அப்போ 1 இன் கீழ் a-ன்றது 5 இன் கீழ் 3. tan இன்வர்ஸ் x-ன்றது t சக 4 இன் கீழ் 5 அதன் கீழ் ரைட் tan இன்வர்ஸ் t சக 4 இன் கீழ் 5 கீழ் a, அதாவது 3 இன் கீழ் 5. ரைட், சுருக்கி எனக்கு t-க்கான பெறுமதியையும் பிரதியிட்டு எனக்கு விடையை காணலாம். இது அடுத்த வகையான பிரதி. ரைட், ஓகே. இங்கே சுருக்கல்கள் நான் செய்யலை, டீக்கு பதிலாக பிரதியிடணும், சுருக்கணும், இறுதி விடையை மாறிலியோடு சேர்த்து கொடுக்கணும். ரைட், ஒரு மாறிலியோடு சேர்த்து கொடுக்கணும். ரைட், இது பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி. ரைட், இப்போ மேலையும் கீழையும் திரிகோண கணித சமன்பாடுகள் வந்தால் ரைட் p cos x q sin x சக r இன் கீழ் சொல்லும் a cos x b sin x சக c dx ஒரு வடிவம் காணப்பட்டால் இவருக்கு என்ன செய்யலாம்? இவருக்கு எனக்கு ரெண்டு முறைகளில் செய்யலாம். ரைட், இந்த மாதிரி மேலே கீழே சார்புகள் வர நேரம் இதுக்கு முன்ன படிச்சது மாதிரி t சமன் tan x/2 பிரதியிட்டு ரைட் எனக்கு cos x போடலாம், sin x சொல்லி தந்தேன். cos x எனக்கு போடலாம் எப்படின்னா 1 சய t வர்க்கத்தின் கீழ் 1 சக t வர்க்கம் போடலாம். t சமன் tan x/2 பிரதியிட்டால் இப்படி எல்லாத்தையும் மாற்றியும் செய்யலாம். ஆனால் வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ இதுக்கு இன்னொரு பிரதியீடு செய்வாங்க. எப்படி என்றால் இதுக்கு இன்னொரு வகையான பிரதியீடு எப்படி இருக்குது என்றால் இந்த p cos x சக q sin x சக r இருக்கிறவரை ரைட் p cos x சக q sin x சக r இருக்கிறவரை எந்த வடிவத்தில் எழுத போறோம்னால் இவருடைய ஒரு மடங்காகவும் கீழுள்ளவர் அதாவது பகுதியில் இருக்கிறவருடைய ஒரு மடங்காகவும் இவருடைய வகையீட்டின் ஒரு மடங்காகவும் ஒரு மாறிலியாகவும் எழுதப்படும். பாருங்க, லம்டா தர
இவரோட ஒரு மடங்கு, அதாவது lambda மடங்கு இவர், a cos x b sin x சக c. ரைட், lambda மடங்கு இவர் சக மியூ மடங்கு இங்க உள்ளவரோட வகையீடு. ரைட், இந்த கணக்கை பொறுத்தவரையில் இவர் வகையிட்டால் b cos x sin a sin x வரும். இந்த கணக்கை பொறுத்தவரையில் ரைட், இந்த உதாரணத்தை நான் செஞ்சு காட்டுறேன். பொதுவாக எழுதணுமாக இருந்தால் மியூ தர கீழுள்ளவரோட வகையீடு. ரைட், சக இன்னொரு கெமாவாகவும் எழுதுறேன். அதாவது கீழுள்ளவரோட ஒரு மடங்காகவும் கீழுள்ளவரோட வகையீட்டின் ஒரு மடங்காகவும் சக ஒரு மாறிலியாகவும் மேலுள்ள சார்பை எழுதுறேன். இங்க லம்டா மியூ கெமா எல்லாம் துணியப்பட வேண்டிய மாறிலிகள். இந்த மாறிலிகளை கண்டுபிடிச்சால் ரைட், இந்த p cos x q sin x rக்கு பதிலாக எனக்கு இந்த சார்பு அப்படியே பிரதியிடலாம். ரைட், ஒரு உதாரண கணக்கு செய்வோம், உங்களுக்கு வேலை என்ன ப்ரொசீஜர். உதாரணம் 2 sin x 3 cos x அதன் கீழ் 3 sin x 4 cos x 3 sin x 4 cos x dx. மேலே கீழே திரிகோண கணித சார்புகள் இருக்குது. ரைட், மடங்கு கோணங்களும் இல்லை, எல்லாமே எக்ஸ்ல இருக்குது. அதை இன்னும் கவனிச்சுக்கணும். ரைட், இங்க எக்ஸ் இருந்தால் மேலே எக்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தாலும் எஸ் இருக்கு. மேலையும் கீழையும் திரிகோண கணித சமன்பாடுகள் காணப்படுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னால் 2 sin x சக 3 cos x எப்படி எழுத போறேன்னால் lambda தர கீழுள்ளவரை எழுத போறேன். அதாவது கீழுள்ளவரோட ஒரு lambda மடங்காகவும் sin x சக 4 cos x ஆகவும் ஒரு மியூ மடங்கு கீழுள்ளவரோட வகையீடாகவும் எழுத போறேன். கீழுள்ளவரோட வகையீடுன்னு சொல்ற நேரம் 3 cos x 4 sin x. ரைட், கீழுள்ளவரோட ஒரு மடங்காக எழுதியிருக்கிறேன், சக கீழுள்ளவரோட வகையீட்டின் ஒரு மடங்காக எழுதியிருக்கிறேன். 3 cos x 4 sin x சக ஒரு மாறிலி, ஒரு கெமா. ரைட், இப்போ நான் குணகங்களை சமப்படுத்தினால் முதல்ல sin x குணகங்களை சமப்படுத்துவோம். sin x குணகங்களை சமப்படுத்தினால் LHS பக்கம் 2 இருக்கு, RHS பக்கம் 3 lambda sin 4 மீ, 3 lambda சக 4 மீ, sin 4 மீ. எனக்கு பார்த்தோன்னு சொல்லலாம் கெமான்றது 0 இருக்கும். வேணா மாறிலியை சமப்படுத்தினால் கெமான்றது 0 வரும். அடுத்து cos x சமப்படுத்தினால் 3 சமன் 4 lambda சக 3 மீ. இவங்க ரெண்டு பேரையும் தீர்க்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்றால் இவரை 3ஆலையும் இவரை 4ஆலையும் பெருக்கி கூட்டலாம். இதுதான் முதலாவது சமன்பாடு. இது ரெண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாட்டை 4ஆலையும் ரெண்டாவது சமன்பாட்டை 3ஆலையும் பெருக்கி கூட்டினால் 4 8 அப்போ 8 9 17 17 8 9 17. ரைட், இதை 4ஆல பெருக்கிறேன் 12. சாரி, மாற்றி பெருக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முதலாவது சமன்பாட்டை 3ஆலையும் ரெண்டாவது சமன்பாட்டை 4ஆலையும். சரி, அப்போ 3ஆல பெருக்கினா 6 6 12 18. ரைட், 18. இதை 3ஆல பெருக்கிறீங்க, இப்போ சக 12 மியூ, இங்கே சக 12 மியூ கேன்சல் ஆயிரும். அப்போ இதை 3ஆல பெருக்கினால் 9 9 16 25 lambda. ஆகவே lambda சமன் 18 கீழ் 25. ரைட், வச்சுக்கோ எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ lambda கண்டுபிடிச்சிட்டோம், மியூவை காணும். 2 சமன் 3 தர 18 கீழ் 25 சய 4 மியூ. 4 மியூ சமன் 24 54 கீழ் 25 சய 2 50. 54 50. ரைட், 4 கீழ் 25. ஆகவே மியூ சமன் 1 கீழ் 25. ரைட், lambdaவை கண்டுபிடிச்சிட்டோம், மியூவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிரதியிடும். ரைட், எனக்கு இப்போ தொகையிட்ட எப்படி எழுதலாம் என்றால்
நாம் மேலே எழுதியிருக்கிற சார்பு எப்படி எழுதலாம் என்றால் கவனிச்சுக்கோங்க, லம்டாக்கு பதிலாக 18 கீழ் 25 போடலாம். ரைட், தர 3 sin x சக 4 cos x போடுறேன். மேலுள்ள சார்பை தான் இப்படி மாத்திருக்கிறேன். அப்ப இதுக்கு பதிலாக எனக்கு இதை போடலாம், இதுக்கு பதிலாக இதை போடலாம், மாறி மாறி போட்டுக்கலாம். 1 கீழ் 25 அவரோட வகையீடு 3 cos x சய 4 sin x. இங்க கெமான்றது 0. கவனிக்கணும், கெமா எப்பயும் 0 ஆகணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் அது பெருமதியும் வரலாம். ரைட், சில கணக்குகளில் பெருமதியும் வரலாம். நான் எடுத்த உதாரணத்தில் கெமா நல்ல நேரம் 0 ஆகிருச்சு. ரைட், இப்போ இவரை 3 sin x சக 4 cos x போடலாம். கீழே வர நான் எந்த மாற்றமும் செய்யல. இப்போ நான் தனித்தனி பின்னமாக எழுதினா கவனிங்க, 18 கீழ் 25 இவரை நான் தனிப்பின்னமா எழுதுற நேரம் இவரும் கேன்சல், dx மாத்திரம் மிச்சம். சக 1 கீழ் 25 மேல 3 cos x சய 4 sin x கீழே 3 sin x சக 4 cos x dx. இவர் யார்? இவர் நான் எப்படி தெரிவு செஞ்சேன்? கீழே உள்ளவரை வகையிட்டு மியூண்டு போட்டேன், மியூ மடங்காக போட்டேன். அப்ப கீழுள்ளவரோட வகையீடு தான் மேலுள்ளவரா இல்லையா? அப்ப எனக்கு நேரடியாக இதை எல்எனுக்கு போடலாமா இல்லையா? அப்ப இந்த இறுதி விடை எப்படி வரப்போகுதுன்றால், இறுதி விடை எப்படி வரப்போகுதுன்றால் 18 கீழ் 25 x ஆகவும் சக 1 கீழ் 25 ln 3 sin x சக 4 cos x சக c ஆகவும் வரும். ரைட், லாஜிக் விளங்கிச்சா? மேலுள்ள சார்பை கீழுள்ளவரோட ஒரு மடங்காகவும் கீழுள்ளவரோட வகையீட்டின் ஒரு மடங்காகவும் எழுதினால் எனக்கு நேரடியாக முதலாவது உள்ளவர், அதாவது முதலாவது கீழுள்ளவரோட மடங்கா எழுதுற நேரம் கீழுள்ளவரும் மேலுள்ளவரும் கட்டாகிற மாதிரி வரும். அடுத்து கீழுள்ளவரோட வகையீடு மேலுள்ளது மாதிரி வரும். அப்ப எனக்கு 2 தொகைகளை லேசா செய்யலாம். மாறிலி வந்திருந்தால், அங்கே ஒரு மாறிலி பெருமானம் வந்திருந்தால் இன்னொரு தொகையில் வரும். என்ன உதாரணத்துக்கு சொல்லுவோம், 2 கீழ் இப்படி வந்துச்சு, 2 கீழ் 3 sin x சக 4 cos x. நான் கெமான் எடுத்த பெருமானம் 2 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு. இப்போ இவரை திரும்ப t சமன் tan x/2 பிரதியிட்டு ஒரு தொகையிட்ட முடிக்கலாம். அல்லது வேறு முறைகளும் இருக்கு. ரைட், வேறு முறைகளும் இருக்கு. அது தியரி படிக்கிற நேரம் பார்த்துருப்பீங்க அநேகமா. இது அடுத்த வகையான பிரதியீடு. அடுத்து இந்த வடிவத்தில் இருக்கிற கணக்குகள் sin nx dx, அதாவது sin n-ஆம் அடுக்கு dx. இதுல 2 வகையான கணக்குகள் வரலாம். எண்ணானது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கலாம். ரைட், எண் ஒற்றையாக இருக்கலாம் அல்லது எண் இரட்டையாக இருக்கலாம். வேற எந்த சான்ஸும் இல்லை. எண்ணுன்றது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கலாம் அல்லது இரட்டை எண்ணாக இருக்கலாம். எண்ணானது ஒற்றை எண்ணாக இருந்தால், எண்ணொரு ஒற்றை எண்ணாக இருந்தால் நான் வைக்க போற பிரதியீடு u சமன் cos x. எண்ணானது இரட்டை எண்ணாக இருந்தால் நான் மடங்கு கோணங்களை வச்சு கணக்கு செய்வேன். மடங்கு கோணத்தை வச்சு கணக்கு செய்வேன். ரைட், ஒரு உதாரணம் பாப். ஒற்றை எண்ணாக இருந்தால் u cos x, இரட்டை எண்ணாக இருந்தால் மடங்கு கோணம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல sin கணம் x dx, இது எங்களுக்கு sin 3x மாத்தியும் செய்யலாம். பிரதியீட்டை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்ன்றது பார்ப்போம். இது ஒற்றை எண்ணாக இருக்குது. ஆகவே நான் வைக்க போற பிரதியீடு u சமன் cos x. ரைட், u சமன் cos x. ஆகவே du சமன் மைனஸ் sin x dx ஆக இருக்கு. இப்போ ஒரு தொடர்பு தெரியுதா? இவரில் இருந்து ஒரு sin x எனக்கு வெளியே எடுக்கலாமா? ரைட், இவர் எனக்கு sin வர்க்கம் x ஆகவும் ஒரு மைனஸையும் வெளியே எடுப்போம். மைனஸ் sin x dx ஆகவும் எழுதலாம். இதுல இருந்து ஒரு மைனஸையும் வெளியே எடுத்து இந்த sin கணத்தையும் வர்க்கம் தர முதலாம் அடுக்காக எழுதியிருக்கேன். சரி, இப்போ இந்த மைனஸ் sin x dx பதிலாக எனக்கு du போடலாம். இந்த sin வர்க்கம் x பதிலாக என்ன செய்யலாம்? cos x க்கான பெருமதி தெரியும். ரைட், அப்ப sin வர்க்கம் xன்றது 1 சாய cos வர்க்கம் x. அப்போ இதை எனக்கு 1 சாய sin வர்க்கம் x னு போடலாம், 1 சாய
u வர்க்கம் போடலாம். ரைட், இந்த sin வர்க்கத்துக்கு பதிலாக 1 சாய cos வர்க்கம் போடலாம். அதாவது 1 சாய u வர்க்கம் போடலாம். ரைட், இவருக்கு பதிலாக du ன்னு போடலாம். இப்போ தொகையிடலாம், லேசா தொகையிடலாம். சாய u சக u கணத்தின் கீழ் 3 சக c. ரைட், uன்றது நாம் போட்ட கணியம், எழுவாய் மாற்றுவோம். சாய cos x சக cos கணம் x இன் கீழ் 3 சக c. விளங்கிச்சோ? ரைட், அடுத்து இவர் ஒரு இரட்டை எண்ணாக இருந்தால், சைனின் 6ஆம் அடுக்கு x dx. இவரை எப்படி செய்யலாம் என்றால் மடங்கு கோணம்னு சொன்னேன். அதாவது எனக்கு போடலாம் சைன் வர்க்கம் எக்ஸின் கணம்னு போடலாம். இல்லையோ? சைன் வர்க்கம் எக்ஸின் கணம்னு போடலாம். இந்த சைன் வர்க்கம் எக்ஸ் எனக்கு போடலாம் 1 சய cos 2x கீழ் 2ன்னு போடலாம். சரியோ? இப்போ எனக்கு விரிவு எழுதினால் 1 இன் கீழ் 8 1 சய 3 cos வர்க்கம் 2x சக 3 cos 2x சய cos கணம் x. ரைட், அப்போ 1 இன் கீழ் 8 x, ரைட், x சய 3 இன் கீழ் 8 dx ன்னு போடும். 8 cos வர்க்கம் x dx. இப்போ திரும்ப இதை மடங்கு கோணம் அங்க போறேன். இதை cos 2x எழுத போறேன். அதாவது எனக்கு 1 சக cos 4x ன்னு வரும். இவர் பிரச்சனை இல்லை, நேரடியாக sin 2x இன் கீழ் 2ன்னு போடலாம். இவரை திரும்ப எனக்கு வேண்டாம் cos 3x மாற்றலாம். அல்லது இவருக்கும் ஒரு பிரதி இருக்குது, அடுத்ததுல பார்ப்போம். ரைட், அடுத்ததுல பார்ப்போம். ரைட், இந்த கணக்கு நான் முழுசாக செய்யறதுக்கும் டைம் எடுக்குன்ற நாள். ரைட், அப்போ அடுத்த வகையான பிரதியில பார்ப்போம். இதே மாதிரி தான் ரைட், சைனுக்கு பார்த்த மாதிரியே காஸுக்கும் பார்த்தோம். காஸுக்கும் அதுக்கு நான் உதாரணம் செய்ய போடல, உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சைன் நல்லா விளைஞ்சுன்னா காஸ் அவ்வளோ பிரச்சனையாக இருக்காது. காஸ் n-ஆம் அடுக்கு x dx. இங்கேயும் அதே மாதிரி தான், n ஒற்றையாக இருக்கலாம் அல்லது n இரட்டையாக இருக்கலாம். n ஒற்றையாக இருந்தால் u சமன் cos x sin x. இது மடங்கு. அதே ஸ்டெப்ஸ். அடுத்து ரெண்டுமே வந்தா sin mx sin m-ஆம் அடுக்கு x cos n-ஆம் அடுக்கு x ன்னு சொல்லுவோம். இதுல எப்படி என்றால் m இரட்டையாக இருந்தால், m இரட்டையாக இருந்தால் அல்ல சொல்லுங்க m ஒற்றையாக இருந்தால், இரண்டாவது n ஒற்றையாக இருந்தால், n அல்லது m அல்லது இரண்டும் இரட்டையாக இருந்தால், இந்த மூன்று சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியோ? m ஒற்றையாக இருந்தால் நான் வைக்க போற பிரதியிடி யார் என்றால் u சமன் sin x, சாரி u சமன் cos x ன்னு வைக்க போறேன். m ஒற்றையாக இருந்தால் u சமன் cos x ன்னு வைப்பேன். n ஒற்றையாக இருந்தால் u சமன் sin x ன்னு பிரதியிடி வைப்பேன். கவனிச்சுக்கோங்க, m ஒற்றையாக இருந்தால், அதாவது சைனின் m-ஆம் அடுக்கு m ஒற்றையாக இருந்தால் u சமன் cos x, n cosக்கு வார அடுக்கு ஒற்றையாக இருந்தால் u சமன் sin x. இதுக்கு மடங்கு கோணம். இரட்டை வார இடங்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனை வராது. மடங்கு கோணங்கள் எழுதி லேசா முடிச்சிடலாம். ரைட், ஒரு உதாரணம் பார்ப்போம் டாக்டர். sin 5-ஆம் அடுக்கு x cos கணம் x dx. ரைட், இதை பார்ப்போம். sin 5-ஆம் அடுக்கு ஒற்றைன்னு எடுப்போம். அப்ப எடுத்தால் u சமன் cos x ஒரு பிரதியீடு வச்சால் du சமன் மைனஸ் sin x
dx. சரியோ, மைனஸ் sin x dx. அப்போ இதுல இருந்து ஒரு cos x நான் வெளியே எடுத்தால் எப்படி போடலாம்னால் sin cos அல்ல, ஒரு sin வெளியே எடுப்போம். sin 4ஆம் அடுக்கு x cos கணம் x, ஒரு சாயவை வெளியே எடுக்கிறேன், சாய sin x dx னு போட்டுருக்கேன். சரி, இப்போ இந்த சாய sin x dx பதிலாக நான் du னு போடலாம். ஆகவே சாய sin 4ஆம் அடுக்கு x அப்படியே இருக்கிறது இப்போதைக்கு. ஓகே, sin 4ஆம் அடுக்கு xன்றது sin வர்க்கம் x இன் x வர்க்கம் என்ன வர்க்கம் cos கணம் x சாய sin x dx. இப்போ sin வர்க்கம் x எனக்கு தேவையா இருந்தால் நான் cos சார்பில் எடுக்கணுமாக இருந்தால் இந்த sin வர்க்கம் xன்றது 1 சாய cos வர்க்கம் x. அப்போ இது 1 சாய u வர்க்கம் 1 சாய u வர்க்கம் cos கணம் x க்கு பதிலாக u கணம் minus sin x dx க்கு பதிலாக du. அவ்வளவுதான். u கணம் சாய u வின் 5ஆம் அடுக்கு du னு வரும். ரைட், சாய u வின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 சக u வின் 6ஆம் அடுக்கின் கீழ் 6 சக c. u க்கு பதிலாக எனக்கு cos x பிரதியிட்டு விட கொடுக்கணும். சரியோ, அவ்வளவு கஷ்டமான பிரதியீடுகள் இல்லை. அடுத்து 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 என்னென்றால் கொஞ்சம் முக்கியமான விஷயம் உண்டு. ரைட், இந்த வடிவத்தில் இருக்கிறது px சக q ax சக b என்ற வர்க்கமூலம். இது ஏற்கனவே பார்த்தது ஒன்றுதான், திரும்பவும் சொல்லிவிட்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த வகைக்கு போறேன். இதுல அடுத்த வகைக்கு போறேன். ரைட், இப்படி ax சக b வர நேரம் நான் வைக்க போற பிரதியீடு ax சக bன்றது t வர்க்கம், x க்கு பதிலாக t வர்க்கம் சாய b இன் கீழ் a என்று பிரதியிடுவோம். ரைட், ax சக b க்கு பதிலாக t வர்க்கம் என்று பிரதியிடுவோம். அப்ப dx சமன் a dx சமன் 2 t dt ஆக இருக்கும். ரைட், அடுத்து இங்க ஒரு x காணப்படுது, அந்த x க்கு பதிலாக t வர்க்கம் சாய b இன் கீழ் a என்று பிரதியிடலாம். இது பழமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரதியீடு தான், ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப எப்படி ஒரு பிரதியீடு வருது என்றால், எப்படி ஒரு கணக்கு வருது என்றால், வர்க்கமூலத்தோடு ஒரு இருபடி சமன்பாடு வருது. dx இன் கீழ் px சக q தர வர்க்கமூலம் உங்களுக்கு ax வர்க்கம் சக bx சக q வருது. இங்க நாங்க பாவிக்க வேண்டிய பிரதியீடு என்னென்றால் px சக qன்றது, நல்லா கவனிச்சுக்கோங்க, px சக qன்றது 1 கீழ் u ஒரு பிரதியீடு வைக்க போறோம். px சக qன்றது 1 கீழ் u ஒரு பிரதியீடு வைக்க போறோம். இப்ப p dxன்றது இவர வகையிட்டால் சாய 1 கீழ் u வர்க்கம் du ஆக இருக்கும். ரைட், இங்கேயும் அதே மாதிரி x க்கு பதிலாக நான் எழுவாய் மாற்றி பிரதியிடுவேன் இங்குள்ள x க்கு எல்லாம். ரைட், எப்படி ஒரு கணக்கு வரும்னு பார்ப்போம். ஒரு குட்டி கணக்கு. dx இன் கீழ் x ஆக உண்டு தர x வர்க்கம் சக x ஆக உண்டு இவருடைய வர்க்கமூலம். ரைட், x ஆக உண்டு தர x வர்க்கம் சக x ஆக உண்டு வர்க்கமூலம். இவருக்கு நான் வைக்க போற பிரதியீடு x சக 1 சமன் 1 கீழ் u. ஆகவே dx சமன் சாய 1 கீழ் u வர்க்கம் du. ரைட், x சமன் 1 கீழ் u சாய 1. ரைட், அதாவது 1 சாய u இன் கீழ் u. ரைட், இப்ப பிரதியிடும். எனக்கு dx க்கு பதிலாக போடலாம் சாய 1 கீழ் u வர்க்கம் du கீழ் x ஆக ஒன்றுன்றது 1 கீழ் u, x வர்க்கம்ன்றது 1 சாய u கீழ் u முழுவதின் வர்க்கம் சக xன்றது 1 சாய u இன் கீழ் u சக 1 இவருடைய வர்க்கமூலம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு u வர்க்கத்தை நான் பொது எடுக்கலாம். u வர்க்கத்தை பொது எடுத்தால் அது வெளியே வர நேரம் u ஆகும். ரைட், 1 கீழ் u வர்க்கத்தை பொது எடுக்கிறேன், அது வெளியே வர நேரம் 1 கீழ் u ஆகும். அந்த 1 கீழ் u இந்த 1 கீழ் u ஓட பெருக்கப்பட 1 கீழ் u வர்க்கம் வரும். இங்க ஒரு 1 கீழ் u வர்க்கம், இங்க ஒரு 1 கீழ் u வர்க்கம், ரெண்டும் வெட்டுப்படும். ஆகவே du வின் கீழ்
1 சய u முழுவதின் வர்க்கம் u தர 1 சய u சக u வர்க்கம். இவரோட வர்க்கம் மூலம் உங்களுக்கு இறுதியாக வரப்போகிற செட்டப் இதுதான். ரைட், எல்லாமே யூல இருக்குது. இது ஏற்கனவே பார்த்த ஒரு வடிவம் தான். பார்ப்போம். சய டியூவின் கீழ் இங்கே ஒரு யூ வர்க்கம் இருக்குது, இங்கே ஒரு 2 யூ வர்க்கம், இங்கே ஒரு யூ வர்க்கம். ஆகவே யூ வர்க்கம் யூ வர்க்கம் 2 யூ வர்க்கம், ஒரு சய யூ வர்க்கம். ஆகவே யூ வர்க்கம் சய 2 யூ சய 2 யூ சய யூ சக 1. ரைட், இப்போ இவரை நிறைவர்க்கமாக்கினால் சய டியூவின் கீழ் u சய 1 கீழ் 2 முழுவதின் வர்க்கம் சக 3 கீழ் 4 இவரோட வர்க்கம். உங்களுக்கு வேணும்னா இப்போ ஒரு பிரதியீடு வகிக்கலாம். u சய 1 கீழ் 2 சமன் வர்க்கமூலம் 3 கீழ் 4 w பிரதியிட்டு இந்த கணக்கை செஞ்சு முடிக்கலாம். இது ஏற்கனவே செஞ்ச கணக்குனால, இந்த வடிவம் ஏற்கனவே செஞ்சனால இதுக்கு மேலே நான் இது செய்ய போல ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இந்த வடிவம் ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன். 1 கீழ் வர்க்கமூலத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம். இந்த பிரதியீடும் படிச்சிருக்கிறேன். இறுதி விடை எந்த வடிவத்தில் வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். ரைட், அப்போ இது அடுத்த வகையான பிரதியீடு. ரைட், அடுத்து dx இன் கீழ் a cos வர்க்கம் x சக b sin வர்க்கம் x சக c இப்படி இருந்தால் இதுக்கு நாம என்ன செய்வோம் என்றால் மேலும் கீழே செக் வர்க்கம் x ஆல பெருக்கும். சரி, செக் வர்க்கம் x ஆல பெருக்கினால் இவரை செக் வர்க்கம் x ஆல பெருக்கிற நேரம் a மாத்திரம் மிஞ்சுவார். cos வர்க்கம் x உம் செக் வர்க்கம் x உம் கேன்சல் ஆகிரும். இவர் b tan வர்க்கம் x ஆக மாறுவார். இவர் c செக் வர்க்கம் x ஆக மாறுவார். இப்போ இவருக்கு நாங்கள் என்ன பிரதியீடு வைப்போம்னால் t சமன் tan x ஒரு பிரதியீடு வைப்போம். ஆகவே dt சமன் செக் வர்க்கம் x dx ஆக மாறும். ஆகவே இவர் முழுவதுக்கும் பதிலாக எனக்கு dt பிரதியிடலாம். ஒரு குட்டி கணக்கு போ. 1 கீழ் 1 சக 3 sin வர்க்கம் x சக 8 cos வர்க்கம் x dx. மேலே கீழே செக் வர்க்கம் x ஆல பெருக்கும். கீழே செக் வர்க்கம் x 3 tan வர்க்கம் x சக 8. கவனிக்கணும், இந்த செக் வர்க்கம் xன்றதை எனக்கு 1 சக tan வர்க்கம் x போடலாம். சரியா? அப்போ t சமன் tan x ஆக இருந்தால் dt சமன் sec வர்க்கம் x dx. அப்போ எனக்கு இந்த கணக்கை மாற்றலாம் எப்படின்றால் ரைட், sec வர்க்கம் x dxக்கு பதிலாக dt அதன் கீழ் இந்த sec வர்க்கம் xன்றது 1 சக tan வர்க்கம் x போட்டு இவர் 3t வர்க்கம் சக 8. சரியா? ஆகவே dt இன் கீழ் என்ன வரும்? 4t வர்க்கம் சக 9. ரைட், 4 பொது எடுக்கும். 1 கீழ் 4 பொது எடுக்கும். dt இன் கீழ் t வர்க்கம் 9 கீழ் 4 வரும். 3 கீழ் 2 முழுவதின் வர்க்கம் போட்டு இவர் யார் என்றால் 1 கீழ் 4 தர 1 கீழ் a, அதாவது 2 கீழ் 3 tan இன்வர்ஸ் t இன் கீழ் 3 கீழ் 2 சக c. t க்கு பதிலாக மாத்தணும். ரைட், t சமன் tan x னு பிரதியிடணும். ரைட், இந்த வகையான பிரதியீடும் உங்களுக்கு செய்யலாம். அடுத்து என்னன்னா tan இன் எண்ணாம் அடுக்கு x ஓட ஒரு sec வர்க்கம் x பெருக்கப்பட்டு வந்திருக்கு. சரியோ? ஒரு tan இன் எண்ணாம் அடுக்கு, எண் வந்து எதுவாகவும் இருக்கலாம், எந்த ஒரு அடுக்காகவும் இருக்கலாம். tan இன் எந்த ஒரு அடுக்கோடையும் ஒரு sec வர்க்கம் x பெருக்கப்பட்டிருந்தால் t சமன் tan x ஒரு பிரதியீடு வச்சால் dt சமன் sec வர்க்கம் x dx வரும். ரைட்,
இப்போ எனக்கு இந்த tan இன் எண்ணாம் அடுக்க t இன் எண்ணாம் அடுக்காகவும் sec வர்க்கம் x dxன்றத dt ஆகவும் போடுறோம். எனக்கு வரப்போற இறுதி விடை t இன் n+1 t இன் n+1 ஆம் அடுக்கு கீழே n+1 சக c. விளைஞ்சோ? ரைட். இதுல உதாரணமும் ஓகே சேம். tan கனம் x sec வர்க்கம் x dx. right, tan கனம் x sec வர்க்கம் x dx. இப்போ நான் வைக்க போற பிரதியீடு t சமன் tan x dt சமன் sec வர்க்கம் x dx. right, ஆகவே t கனம்ன்றது tan கனம் xன்றது t இன் மூணாம் அடுக்கு sec வர்க்கம் x dxன்றது dt. வரப்போற விடை t இன் நாலாம் அடுக்கின் கீழ் 4 சக c. t க்கு பதிலாக பிரதியிட்டால் tan நாலாம் அடுக்கு x இன் கீழ் 4 சக c. right, ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து செக்கின் எண்ணாம் அடுக்கு. செக்குக்கு ஒரு அடுக்கு வந்திருந்தால் செக்குக்கு ஒரு அடுக்கு வந்திருந்தால் இங்க வந்து எண் இரட்டையாக இருக்கணும். எண் இரட்டையாக இருக்கும் நேரம், ரைட், எண்ணொரு இரட்டை எண்ணாக இருக்கிற நேரம் நான் u சமன் tan x ஒரு பிரதியீடு பாவிக்கப்படும். ரைட், எண் இரட்டையாக இருக்கிற நேரம் காணும். அப்ப duன்றது sec வர்க்கம் x dx ஆக வரும். உதாரணத்துல சொல்றேன், இதுல எப்படி கணக்கு செய்யலாம். உதாரணத்துக்கு sec நாலாம் அடுக்கு x போடும். sec நாலாம் அடுக்கு x dx தொகையிட போறோம். நாலாம் அடுக்கு n இரட்டையா இருக்குது. அப்ப u சமன் tan x ஒரு பிரதியீடு வச்சால் du சமன் sec வர்க்கம் x dx. அப்ப இந்த நாலாம் அடுக்குல இருந்து ஒரு sec வர்க்கம் x அங்கால விட்டால் இங்க ஒரு sec வர்க்கம் x நினைச்சுக்கணும். அந்த sec வர்க்கம் xன்றது 1 சக tan வர்க்கம் x, அதாவது 1 சக u வர்க்கம் d. ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒரு பகுதி பின்னத்தை பயன்படுத்தி எங்களுக்கு செய்யலாம். பகுதியிலாக தொகையில பயன்படுத்தி தொகையிடலாம். உதாரணத்துக்கு sec கனம் x, ரைட், மூன்றாம் அடுக்குல இருக்குது. இது எனக்கு sec வர்க்கம் x ஆகவும் sec x ஆகவும் எழுதலாம். எழுதிட்டு பகுதியாக தொகையிடலாம். sec வர்க்கம் xன்றது ஒரு dv/dt ஆக இருக்கலாம், sec xன்றது ஒரு u ஆக இருக்கலாம். அப்படி பகுதியிலாக தொகையிடலாம். ரைட், ஓகே. கடைசி வகையான பிரதியீடு, சிலபஸ்ல இருக்கிற கடைசி வகையான பிரதியீடு, x சய a b சய x இன் வர்க்கமூலம் dx அல்லது x சய a b சய x வர்க்கமூலம் மேல இருக்கலாம் கீழே இருக்கலாம், ஒரே வரியில் இருக்கலாம். என்ன வடிவம் என்றால் x சய a b சய x, அந்த வடிவத்தில் இருந்தால் என்ன பிரதியீடு? இது கொஞ்சம் வித்தியாசமான பிரதியீடு. ரைட், இந்த பிரதியீடு எப்படி என்றால் x சமன் நல்லா பண்ணிக்கோ a cos வர்க்கம் தீட்டாவாகவும் சக b sin வர்க்கம் தீட்டாவாகவும் இந்த பிரதியீடு. கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய பிரதியீடு. இதுக்கான ஒரு உதாரணத்தை வச்சே நான் விளங்கப்படுத்துறேன். இதுல பிரதியிட போனா சில நேரம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கு, அல்லது இது பிரதியிட்ட என்ன நடக்குதுன்னு ஒரு பார்ப்போம். சரி, x மைனஸ் ஏக்கு ஒரு பிரதியிடும். x மைனஸ் ஏக்கு பிரதியிட்டால் எக்ஸுக்கு பதிலாக a cos வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டான்னு வரும். ரைட், சாய a ஒன்று இருக்குது. இப்ப இது b sin வர்க்கம் தீட்டா சாய a வர்க்கத்தை நான் பொது எடுத்தால், சாய a பொது எடுத்தால் 1 சாய cos வர்க்கம் தீட்டா. இந்த 1 சாய cos வர்க்கம் தீட்டானது sin வர்க்கம் தீட்டா. ஆகவே b சாய a sin வர்க்கம் தீட்டான எனக்கு இவ்வளவுக்கு பதிலாக பிரதியிடலாம். இங்க ஏற்கனவே பெரிய ஒரு சார்பா இருந்தது, எக்ஸுக்கு நான் இப்படி ஒரு பிரதியிட வைக்க எனக்கு b சாய a sin வர்க்கம் தீட்டானது மேலுள்ள கோவை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கீழுள்ளதுக்கும் பிரதியிட்டால் cos வர்க்கம் தீட்டான இன்னொரு சார்பு கிடைக்கும். ரைட், அப்போ வர்க்க மூலம் இல்லாமகி லேசான ஒரு விட கிடைக்கும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம், ஒரு வரையறுத்த தொகையீட்டோட வர ஒரு உதாரணத்தை பார்ப்போம்.
உதாரணம் என்னென்றால் 1 to 3 வரைக்கும் ரைட் வரையறுத்த தொகையிலுக்கு மாறிலி போடணுன்ற அவசியம் இல்லை. 3 சாய எக்ஸ் கீழே எக்ஸ் சாய ஒன்றோட வர்க்கமூலம் dx. இப்போ கவனமா பார்த்தீங்கன்னா நான் வைக்க போற பிரதியீடு எப்படி இருக்க போகுதுன்றால் a cos வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டான்னு தான் பிரதியீடு வைக்க போறோம். அது எனக்கு தெரியும். a யார், b யார்? a இந்த 3ஆகவும் b இந்த 1ஆகவும் இருக்கணும். ரைட், அது நல்லா கவனமா செய்யணும். யார்ல இருந்து x கழிக்கிறோமோ அவர்தான் a, x ல இருந்து யாரை கழிக்கிறோமோ அவர்தான் b. கவனமா செய்யணும். ஆகவே இங்க ax சமன் நான் வைக்க போற பிரதியீடு யார் என்றால் 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. விளங்கிச்சோ? 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. இப்ப dx ஓட வகையிட்டு பார்ப்போம். வகையிட்டால் 3 இந்த cos வர்க்கம் தீட்டா வகையிட்டால் 2 cos தீட்டா தர sin தீட்டா ரைட் சக இவர் வகையிட்டால் dx by d தீட்டா போட்டு இவர் வகையிட்டால் 2 sin தீட்டா அடுத்து sin தீட்டா வகையிட்டால் cos தீட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சய 6 sin தீட்டா cos தீட்டா இங்க 2 sin தீட்டா cos தீட்டா ஆகவே சய 4 sin தீட்டா cos தீட்டா. சரியோ? 6 உடன் 2 கழிச்சால் 4. ரைட், 6 உடன் 2 கழிச்சால் 4 சரிதான். அப்ப dx யார் என்றால் சய 4 sin தீட்டா cos தீட்டா தர d தீட்டா. சரியோ? இதை நான் இங்க தனியா எழுதிட்டு இந்த பகுதி அழிச்சு விட்டுரு. சய 4 sin தீட்டா cos தீட்டா d தீட்டா. ரைட், 3 2 6 சய sin தீட்டா cos தீட்டா 3 2 6 6 6 6. இப்போ முதல்ல இந்த தனித்தனி கோவைகள் என்ன நடக்குதுன்னு எழுதி பார்ப்போம். 3 சாய எக்ஸ்ன்றது யார்? ரைட், 3 சாய எக்ஸ்ன்றது எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்த பிரதியீடு 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. ரைட், எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்த பிரதியீடு. அப்ப இதுல இருந்து 3 சாய 3 cos வர்க்கம் தீட்டான்றது 3 sin வர்க்கம் தீட்டா சாய sin வர்க்கம் தீட்டா. அதாவது இது 2 sin வர்க்கம் தீட்டா. மேலுள்ள கோவை 2 sin வர்க்கம் தீட்டா. கீழுள்ள x சாய 1 x நான் எடுத்த பிரதியீடு 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா சாய 1. இப்ப இவர் சாய cos வர்க்கம் தீட்டா இவரும் 2 cos வர்க்கம் தீட்டா. அதே மாதிரி ஒரு கோவை கிடைக்குதுன்னா அப்ப இப்ப இந்த சார்புகளை இங்க பிரதியிட்டு பார்ப்போம். பிரதியிட்டால் ஓகே, கவனிக்க வேண்டிய விஷயம் லிமிட் செய்ய மாத்தணும். ரைட், லிமிட் செய்ய மாத்தணும். நான் எடுத்த பிரதியீடு x சமன் 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. ரைட், அப்ப x-க்கு நான் 1 போட்டால் 1 சமன் 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. sin வர்க்கம் இங்கால வந்தால் 1 சய sin வர்க்கம் தீட்டா. ஆகவே cos வர்க்கம் தீட்டா சமன் 3 cos வர்க்கம் தீட்டா cos தீட்டா சமன் 0 வருமான. ஆகவே தீட்டா சமன் cos தீட்டா 0 வருது π by 2. அப்ப இந்த முதலாவது லிமிட் π by 2 ஆகும். அடுத்து x-க்கு நான் 3 போட்டால் x-க்கு நான் 3 போட்டால் 3 சமன் 3 cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. இப்ப இந்த 3 இங்கால வந்தால் 3 sin வர்க்கம் தீட்டா சமன் sin வர்க்கம் தீட்டா sin தீட்டா சமன் 0 தீட்டா சமன் 0. அப்ப இந்த மேல் எல்லை 0. ரைட், இந்த கணக்கிலே பிரதியிட்டு காட்டுறேன். அடுத்து இந்த 3 சாய் எக்ஸுக்கு பதிலாக எனக்கு போடலாம் 2 sin வர்க்கம் தீட்டா 2 sin வர்க்கம் தீட்டா கீழே 2 cos வர்க்கம் தீட்டா. இவருடைய வர்க்கம் மூலம் காணப்பட்டது. dx-க்கு பதிலாக சய 4 sin தீட்டா cos தீட்டாவாக இருந்ததுன்னா d தீட்டா.
ரைட், dx பதிலாக பிரதியிட்டோம். ஓகே, ரைட். இப்போ கவனமாக பாருங்கள், இந்த ரெண்டும் வெட்டுப்படும். எனக்கு இந்த மைனஸை லிமிட்டுக்கு மாற்றி விட்டுலாம். இவர் 0லேருந்து π/2 எழுதுறேன். அப்படி இந்த மைனஸை நான் ஒரு தொகையிட்ட மைனஸால் பெருக்கினா லிமிட் மாறுவேன். அப்போ இந்த மைனஸை நான் லிமிட்டுக்கு கொடுத்தால் இங்கே 0 வரை, இங்கே π/2 வரும். இவர் யார் என்றால் சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டா தர 4 சைன் தீட்டா காஸ் தீட்டா டி தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா வெட்டுப்பட்டு, ரைட், காஸ் தீட்டா வெட்டுப்பட்டு 4 வெளியெடுப்போம். 0லேருந்து π/2 வரைக்கும் சைன் வர்க்கம் தீட்டா டி தீட்டா, ரைட், சைன் வர்க்கம் தீட்டா டி தீட்டா. ஆகவே சைன் வர்க்கம் தீட்டானது எனக்கு போடலாம் 1 சய காஸ் 2 தீட்டா கீழ் 2 டி தீட்டா. 1 கீழ் 2 பொது எடுத்தால் தீட்டா, ரைட், தீட்டா காஸ் 2 தீட்டாவை தொகையிட்டால் சைன் 2 தீட்டாவின் கீழ் தீட்டா, ரைட், சாரி 2 தீட்டாவின் கீழ் 2, 0லேருந்து π/2 வரை. 1 கீழ் 2 π/2 பிரதியிட்டால் π/4, சாரி π/2 இவருக்கு பிரதியிட்டால் π/2 பிரதியிட்டாலும் இது 0, 0 பிரதியிட்டாலும் இது 0, ஆகவே 0 π/4 ஆக இருக்கு. ஒரு 4 விட்டுட்டேன் வேணா, இங்கே ஒரு 4 இருந்துச்சு. அப்போ இங்கே ஒரு 4 வரும், இங்கே ஒரு 4 வரும், இறுதி விடை π ஆகும். இவ்வளவுதான் சிலபஸில் உள்ள தொகையீட்டுக்கான பிரதியீடுகள். இதுக்கு மேலதிகமாக தொகையீட்டு முறைகள் தான் இருக்குது.